நாங்கள் மக்களை காப்பாற்றுறதுக்காக பப்ஜியை தடை பண்ணணும்னு மனு கொடுத்த மாதிரி கனிமொழியையும் ஸ்டாலினையும் காப்பாற்றணுன்றதுக்காக 2G பற்றி இனிமேல் யாரும் பேசக்கூடாதுன்னு தடையை கொண்டு வாங்கன்னு மனு கொடுப்பார் போல இருக்கு ராஜா. சாதிக் பாஷாவை சாகடிக்காம 2Gயை நீங்கள் சந்திச்சு கேஸில் வாதாடி ஜெயிச்சிருந்தா அது மாசு. ஆனால் என்னாச்சு, சாதிக் பாஷா சாவு போஸ்டர்லேயே கூடா நட்பு கேடா முடிந்ததுன்னு வாசகம் எழுதுற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க. ஒரு குடும்பத்தையே காலி பண்ணிட்டு கேஸ்ல இருந்து தப்பிச்சிங்க. இதுக்கு பேர் விடுதலையா? 2G வழக்கில் சூசைட் பண்ணிக்கிட்ட சாதிக் பாஷாவோட ஒய்ஃப் நான். இந்த 8 வருஷமாக எனக்கு நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியாச்சு, நிறைய த்ரெட்டு அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அது என்னையும் கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு கொலை முயற்சிகள்லாம் இருக்குது அப்படின்னா அது டிஎம்கே பின்னணி காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். 2Gயில் என்ன சொல்கிறாங்க, 2001 இருந்த விலையே 2008க்கும் பொருந்துமா? எப்படி அது? 2001 தங்கம் என்ன விலை விற்றது, 2008 என்ன விலை விற்றது? 2001 பெட்ரோல் என்ன விலை விற்றது, 2008 பெட்ரோல் என்ன விலை விற்றது? அவ்வளோ ஏன் திமுக 2001 எலெக்ஷனில் மனு தாக்கலுக்கு எவ்வளோ வசூல் பண்ணாங்க, 2011 எலெக்ஷனுக்கு எவ்வளோ வசூல் பண்ணாங்க? இப்படி எல்லா விஷயத்துலையும் விலை கூடுமா? ஆனால் அலைக்கற்றுக்கு மட்டும் அதே விலை இருக்குமா? எந்த ஒரு நியாயம் இது? நெக்ஸ்ட்டு 2Gயில் இருக்கிற இன்னொரு பாயிண்ட், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தால் ஃபஸ்ட்டு யார் வந்தாங்களோ அவங்களுக்கே கட்டி கொடுத்துடுவீங்களா? இது என்ன மடத்தனமான பாலிசியாக தெரியல? இந்த காலத்தில் நாயை விற்கிறவங்க கூட வாங்குறவன் நல்லா வச்சுப்பானா காப்பாற்றுவானான்னு தீரா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் விற்கிறாங்க. இவங்க இவ்வளோ மதிப்பான ஒரு விஷயத்த அப்படியே அனுபவமே இல்லாத அட்ரஸே இல்லாத கம்பெனிங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. எப்படின்னு கேட்டால் அவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க, முதல்ல வந்தாங்க, நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முட்டாள்தனமாக தெரியல? கனிமொழி மேலேயும் ராஜா மேலேயும் தயாளம்மாள் மேலேயும் ஸ்டாலின் மேலேயும் ஒன்றும் தப்பே இல்லை, ஊழலே செய்யலைன்னு வச்சுப்போம். அப்போது உங்கள் மேலே பொய் கேஸ் போட்ட காங்கிரஸ் கூட கூட்டணியில் ஏன் இருந்தீங்க? காலை பிடிச்சிக்கிட்டு எதுக்கு கழுவுறீங்க? உங்கள் மேலே பொய் கேஸ் போட்ட காங்கிரஸோட ஆட்சியை கலைச்சிருக்க வேண்டாமா நீங்கள்? ஆனால் செய்யலை. ஏன்னா இவங்க செஞ்ச ஊழலும் உண்மை, கேஸும் உண்மை. 2G கேஸ் ஒன்றும் முடியல, இன்னும் காத்துக்கிட்டே இருக்குது பூதம் மாதிரி. ராஜா கனிமொழி கூட பரவாயில்லைங்க, தீகார் ஜெயிலில் உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பழகிட்டாங்க, போயிட்டு வந்துடுவாங்க. ஸ்டாலினை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவருக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினச்சாலும் தமிழில் பேசுவாரான்னா அதுக்கே உளருவார். அவர் தீகார் ஜெயிலில் எப்படி இருக்க போகிறாருன்றது எனக்கு தெரியல. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், சாட்சியெல்லாம் செத்ததுக்கப்புறம் கேஸ்லேருந்து வெளியில் வர்றது விடுதலை ஆகுறதில்லை, தப்பிக்கிறது. ஆனால் ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும். Download Moj.